அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் பாத்திமா. இன்னைக்கு நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனல்ல நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. கருவாடு வாங்கக்காக கடைக்கு வந்தோம். அங்கே நிறைய கருவாட்டு வகைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வாங்கினது நெத்திலி கருவாடு தான். நெத்திலி கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். நெத்திலி கருவாடு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கடுகு, வெந்தயம், வெள்ளை மொச்சை, புளி, சால்டு. காய்கறிகளை பார்ப்போம். கத்திரிக்காய், வாழைக்காய், தேங்காய், பச்சை மிளகாய், பொடி வெங்காயம், வெள்ளை பூண்டு, தக்காளி, மாங்காய், மல்லி இலை. இதை எல்லாமே கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கருவாட்டை இப்போ கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கருவாட்டோட தலையெல்லாம் ஆஞ்சி எடுத்துக்கலாம். இப்படி ஆஞ்சி எடுத்துக்கணும். இப்போ கருவாட்டு தலையெல்லாம் ஆஞ்சி எடுத்தாச்சு. இப்போ கொதிக்கிற சுடு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் ஊறணும். நல்லா இப்போ எடுத்து வச்சுக்கிற மொச்சையை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மொச்சையை வறுத்து போட்டா குழம்பு நல்ல வாசமா இருக்கும். இந்த கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த மொச்சையை ஒரு குக்கர்ல 2 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். கருவாட்டை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முள்ளை எப்படி எடுத்துடணும். கருவாட்டை கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அலசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கணும். காய்கறி கருவாடெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ குழம்பை தாளிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சாச்சு. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கூட வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பொடி வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பொடி வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும். நறுக்கி வச்சிருக்கிற பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வேகட்டும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூடவே வத்தப்பொடி ஆட் பண்ணிக்கலாம்.
இது கூடவே புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வச்சு வச்ச தேங்காய் விழுது ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காய், வாழைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். மொச்சை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்டா மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி கொதிக்கட்டும், மூடி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இது கூட இந்த கருவாட்டை ஆட் பண்ணிக்கலாம். கருவாட்டை ஆட் பண்ணி லேசாக கிளறி விட்டுக்கணும். ஸ்டவ்வை சிம்பிளாக வச்சுக்கலாம். கொதிக்கட்டும், ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிடுவோம். பாருங்க, கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிடுச்சு. மணமணக்கும் நெத்திலி கருவாட்டு குழம்பு ரெடி. டேஸ்ட் வேற லெவலாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.